Audio Jungle. பெருந்தமிழர் பெருமைக்கோர் பெருமை சேர்த்த எம் பெருந்தலைவர் காமராஜர் நாமம் வாழ்க. பிறப்பிலே சிறந்தாய் நாட்டின் பேரற விடுதலை போர் திறத்திலே சிறந்தாய், வீரக்களத்திலே சிறந்தாய், இங்கு இறப்பிலும் சிறந்தாய் ஐயா. இணையிலா காந்தி அண்ணல் பிறப்பொரு நாளில் நீங்கா பெரும் பதம் பெற்றுவிட்டாய். காந்தி அண்ணல் பிறப்புறு நாளில் நீங்கா பெரும் பதம் பெற்றுவிட்டாய். ஐயனே கனவு கண்ட அழகுரு நாட்டின் மக்கள் உய்யவே உனது வாழ்வை உயிரையும் பணயம் வைத்தாய். ஐயனே கனவு கண்ட அழகுரு நாட்டின் மக்கள் உய்யவே உனது வாழ்வை உயிரையும் பணயம் வைத்தாய். மெய்யனே தியாகமென்னும் மேலான பதம் விளக்கும் பையக தீபமேயும் வாழ்வெல்லாம் நிறைந்து விட்டாய். பையக தீபமேயும் வாழ்வெல்லாம் நிறைந்து விட்டாய். பதவியால் உந்தனுக்கு பெருமைகள் வந்ததில்லை, பதவிக்கு உன்னால் நல்ல பெருமைகள் சேர்ந்ததுண்டு. உதவிக்கு வந்து நிற்கும் ஊரெல்லாம் சுற்றி வந்து பதவிக்கோர் பதவி தந்த பாரத தலைவன் நீயே. பாட்டாளி தலைவா உந்தன் பயங்கர தியாக வாழ்க்கை பண்பட்ட துறவோர் கூட பாராட்டும் தூய வாழ்க்கை. போட்டாத நமது ஊர் பொதுமக்கள் சார்பாக மாலை அணிவித்து மரியாதை செய்து இனிப்புகள் வழங்கி இப்பொழுது கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இன்னும் சிறிது நேரத்தில் நமது நாங்குநேரி சட்டமன்ற உறுப்பினர் ரூபி மனோகரன் அவர்கள் இங்கே வருகை தர இருக்கின்றார்கள். ஐயா காமராஜருக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி இனிப்புகளை வழங்கி இங்கே உரையாற்ற இருக்கின்றார்கள். அதோடு நமது திருநெல்வேலி மாவட்ட பஞ்சாயத்து தலைவர் VSR ஜெகதீசன் அவர்கள் சரியாக 8:30 மணி அளவில் நமது ஊருக்கு வருகை தர இருக்கின்றார்கள். அவர்களோடு இணைந்து ஒத்தப்பனை சுடலமானசாமி திருக்கோயில் தர்மகர்த்தா நடராஜன் அவர்களும் நாங்குநேரி ஒன்றிய சேர்மன் எட்வின் அவர்களும் இங்கே வருகை தந்து காமராஜர் ஐயாவுக்கு மாலை மரியாதை செய்து இனிப்புகள் வழங்கி இந்த நிகழ்ச்சியினை கொண்டாட இருக்கின்றார்கள். அதோடு நமது ஊருக்கு இப்பொழுது தேவையான அடிப்படை தேவையாக இருக்கின்ற மின்சாரம் தேவைப்பட்ட நண்பர்கள் உங்களது மனுக்களை உடனடியாக இங்கே காமராஜர் மணிமண்டபம் முன்னே கொண்டு வந்து அந்த மின்சாரத்திற்கான ஏற்பாடினை செய்து கொண்டிருக்கின்ற நமது திருநெல்வேலி மாவட்ட
பஞ்சாயத்து தலைவர் VSR ஜெகதீசன் அண்ணன் அவர்களிடம் உங்களது மனுவை கொடுக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். யார் யார் வீட்டுக்கு மின்சாரம் தேவைப்படுகிறதோ அவர்களுடைய மனுக்கள் இன்று வாங்கப்படுகிறது. அது பரிந்துரைக்கப்பட்டு இந்த வாரத்திலேயே நமது ஊருக்கு மின்சாரம் வருகின்ற நல்ல செய்தி நமக்கு கிடைக்க இருக்கின்றது. பொதுமக்கள் மின்சாரம் தேவைப்படுகின்றவர்கள் அந்த மனு நாமத்திரை மூலம் தயார்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். அதை வாங்கிக் கொண்டு உடனடியாக நமது காமராஜர் மணிமண்டபம் முன்பு வருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அதனைத் தொடர்ந்து இன்று மாலை சரியாக 5:30 மணி அளவில் நமது பாராளுமன்ற உறுப்பினர் ராபர்ட் புட்ஸ் அவர்கள் நமது ஊருக்கு வருகை தந்து நமது ஊரின் தேவையான முக்கியமான விஷயத்தை மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் பரிந்துரைத்திருக்கின்றார்கள். அவர்களின் பரிந்துரையிலே நமது ஊருக்கு நல்ல காரியம் மிக விரைவில் நடைபெற இருக்கின்றது என்பதை இந்த பொன்னான நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றோம். அவர்களும் இங்கே வருகை தந்து ஐயா பெருந்தலைவருக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்த இருக்கின்றார்கள். அது சமயமும் நமது ஊர் பொதுமக்கள் திரளாக வந்து நமக்கு தேவையான ஊருக்கு தேவையான அடிப்படை வசதிகளை உங்களது கைப்பட மனுவாக கொண்டு வருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இன்னும் சிறிது நேரத்தில் நமது நாங்குநேரி சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய ஐயா ரூபி மனோகரன் அவர்களும் மாவட்ட பஞ்சாயத்து தலைவர் VSR ஜெகதீசன் அண்ணன் அவர்களும் வருகை தர இருக்கின்றார்கள். அவர்களோடு இணைந்து ஒத்தப்படை சொல்லமாட சுவாமி திருக்கோயில் தர்மகர்த்தா நடராஜன் அவர்களும் நாங்குநேரி ஒன்றிய சேர்மன் எட்வின் அவர்களும் வருகை தர இருக்கின்றார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். உடனடியாக ஆங்காங்கே நின்று கொண்டிருக்கின்ற நமது ஊர் பொதுமக்கள் திரளாக நமது பெருந்தலைவர் காமராஜரின் மணிமண்டபத்துக்கு வருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மலர்களின் நடுவினில் ஒரு ரோஜா, மக்களின் மத்தியிலே காமராஜா. மலர்களின் நடுவினில் ஒரு ரோஜா, மக்களின் மத்தியிலே காமராஜா. எத்தனையோ தலைவர் உண்டு இந்நாட்டில், எவ்வளவோ பொருள் உண்டு அவர் வீட்டில். இத்தனையும் தேடாத எதையும் நாடாத, இத்தனையும் தேடாத எதையும் நாடாத, அத்தனையும் பெற்றவர் தான் காமராஜா, எங்கள் காமராஜா. மலர்களின் நடுவினில் ஒரு ரோஜா, மக்களின் மத்தியிலே காமராஜா. இந்தியா என்பதுதான் அவர் வீடு, இந்திய மக்கள் எல்லாம் அவர் பிள்ளை. ரகுபதி ராகவ ராஜாராம், பதீத பாவன சீதாராம். ரகுபதி ராகவ ராஜாராம், பதீத பாவன சீதாராம். ரகுபதி ராகவ ராஜாராம், பதீத பாவன சீதாராம். இந்தியா என்பதுதான் அவர் வீடு, இந்திய மக்கள் எல்லாம் அவர் பிள்ளை. கண்ணும் கருத்துடனே காக்கும் மனத்துடனே, கண்ணும் கருத்துடனே காக்கும் மனத்துடனே எண்ணும் தலைவர் எங்கள் காமராஜா. மலர்களின் நடுவினில் ஒரு ரோஜா, மக்களின் மத்தியிலே காமராஜா. எல்லாருக்கும் உள்ளவர் தான் நம் தலைவர், பொல்லாங்கு சொல்லாத பெரும் தலைவர். எல்லாருக்கும் உள்ளவர் தான் நம் தலைவர், பொல்லாங்கு சொல்லாத பெரும் தலைவர். எல்லா நலமுடனே எல்லோர் இதயத்திலும், எல்லா நலமுடனே எல்லோர் இதயத்திலும் பல்லாண்டு
வாழ வேண்டும் காமராஜா, பல்லாண்டு வாழ வேண்டும் காமராஜா, எங்கள் காமராஜா. மலர்களின் நடுவினில் ஒரு ரோஜா, மக்களின் மத்தியிலே காமராஜா. எளிமையான வாழ்க்கை கொண்ட தூய முதல்வர், எண்ணத்திலும் தூய்மையான நம் தலைவர். தமிழ்நாட்டின் சரித்திரத்தில் இதுவரை காணாத, தமிழ்நாட்டின் சரித்திரத்தில் இதுவரை காணாத ஒப்பற்ற ஆட்சி தந்த காமராஜா, எங்கள் காமராஜா. மலர்களின் நடுவினில் ஒரு ரோஜா, மக்களின் மத்தியிலே காமராஜா. ஏழைகளின் பிள்ளைகளும் படித்திடவே இலவச கல்வி தந்த முதல் மனிதர். ஏழைகளின் பிள்ளைகளும் படித்திடவே இலவச கல்வி தந்த முதல் மனிதர். படிக்கும் பிள்ளைகளின் பசியும் போக்கிடவே, படிக்கும் பிள்ளைகளின் பசியும் போக்கிடவே மதிய உணவும் தந்த காமராஜா. மலர்களின் நடுவினில் ஒரு ரோஜா, மக்களின் மத்தியிலே காமராஜா. தமிழகத்தின் பொற்காலம் அவராட்சி, 9 அணைகள் இன்றும் சாட்சி. தமிழகத்தின் பொற்காலம் அவராட்சி, 9 அணைகளும் இன்றும் சாட்சி. பசுமை புரட்சியிலும் தொழில்துறை வளர்ச்சியிலும், பசுமை புரட்சியிலும் தொழில்துறை வளர்ச்சியிலும் முன்னேற்றம் காணச் செய்த காமராஜா, முன்னேற்றம் காணச் செய்த காமராஜா, எங்கள் காமராஜா. மலர்களின் நடுவினில் ஒரு ரோஜா, மக்களின் மத்தியிலே காமராஜா. காமராஜா, எங்கள் காமராஜா, எங்கள் காமராஜா. விஜயசமாடு ஊர் மக்கள் சார்பாக, இயக்கம் சார்பாக, இங்க இருக்கின்ற பெரியவர்கள் சார்பாக நம்முடைய பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த நாளை முன்னிட்டு ஒரு மிக சிறப்பான ஏற்பாடு செய்து வைத்திருந்தீர்கள். அவர்களுக்கு, நம்முடைய பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி, நம் பகுதியிலே கல்வியை வளர்த்து, நம்மளுடைய குழந்தைகளுக்கு கல்வி செல்வத்தை வளர்த்து அறிவை பூர்த்திய காமராஜர் அவர்களுக்கு இந்த அரசு மிகப்பெரிய ஒரு மரியாதையை கொடுத்து கல்வி தளமாக இந்த நாளை அறிவித்து, அதற்காக தமிழ்நாடு முழுவதும், எல்லா இடங்களிலும், தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுவதும் கூட மிகப்பெரிய இந்த காமராஜர் அவர்களுக்கு எல்லா ஊர்ல சின்ன சின்ன கிராமங்கள்ல கூட மிகப்பெரிய எழுச்சியோடு இந்த நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் காமராஜருடைய பிறந்த நாளை. அந்த அடிப்படையில் விஜயசமாடுல இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்ற, நான் ஒவ்வொருத்தர் பேரையும் சொன்னா எல்லார் பேரையும் சொன்ன மாதிரி நீங்க நினைச்சுக்கிடுங்க. அந்த ஊர் பொதுமக்கள் சார்பாக இங்கே வைக்கப்பட்டிருந்த இந்த காமராஜருக்கு நாங்கள் அந்த நடராஜன் முதற்கொண்டு தம்பி எல்லாம் சேர்ந்து நாங்க இங்க மாலை அணிவிச்சிருக்கோம். உண்மையில எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. இந்த ஊரை நினைச்சா எங்களுக்கு பெருமையா இருக்கு. இந்த ஊர் மக்கள் இவ்வளவு திரளா நீங்க இருந்து காமராஜருக்கு நீங்க மரியாதை செலுத்துவது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சியா நான் எண்ணி பார்க்கிறேன். அதே நேரத்தில் ஒரு சில கோரிக்கைகள் இங்க இருக்குங்கிறது எனக்கு தெரியும். கடந்த ஒரு வார காலத்திற்கு முன்பு அன்புக்குரிய அண்ணன் திரு நடராஜனை இங்க இருக்கிற முன்னாள் இருக்கிற பெரியவர்கள் எல்லாருமே என்ன பார்த்தாங்க. தம்பி எட்டு போன்ல பேசினாப்புல, இங்க கட்சிக்காரங்க பேசினாங்க, நிறைய பிரச்சனைகள் இருக்கிறத பத்தி சொன்னாங்க. நான் அன்னைக்கு மறுபடியும் மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் அவர்களிடமும் பேசி, உங்களுக்கு இந்த மையான பிரச்சனை, அந்த மையான பிரச்சனைக்கு என்ன செய்யணும், எப்படி பண்ணணுங்கிற வழிமுறையும் சொல்லி கொடுத்துருக்கேன். ஏன்னா கோர்ட்டு சமாச்சாரத்துல சில நேரத்தில் டக்குன்னு நம்மளால உள்ள பூந்து சில விஷயங்களை பண்ணிட முடியாது. இருந்தாலும் கூட உங்களை பொறுத்தவரையில இங்கே நீங்க பயன்படுத்தி கொண்டிருக்கின்ற அந்த மையானத்துக்கு எந்த விதமான இடையூறும் இல்லாத அளவிற்கு நீங்க முழுமையா
நம்ம ஊருக்கு தகுந்தாற் போல், தேவைக்கு தகுந்தாற் போல் அந்த மைதானத்தை நீங்க முழுமையா பயன்படுத்துவதற்கு இந்த அரசு நடவடிக்கை எடுக்கும் என்பதை உறுதியா இருக்கணும். அதை நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம். அதுல நீங்க அறநிலையத்துறையோ மற்ற துறைகளை அதை கையகப்படுத்தி உங்களுக்கு இல்லாம ஆக்குறதுக்கு நாங்க விட மாட்டோம். நமக்கு மேல சபாநாயகர் அவர்கள் இருக்காங்க, நான் முழுமையா பாத்துக்கிறேன். அதை சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. அதனால அங்க என்ன பார்க்க வந்திருக்க எல்லாத்துக்கும் அது தெரியும், நான் பேசியிருக்கேன். அதனால அந்த பிரச்சனைக்கு இப்போதைக்கு ஒரு முற்றுப்புள்ளி நம்ம வச்சிருக்கோம், பாத்துக்கலாம். ரெண்டாவது கரண்ட் பிரச்சனை, நீங்க கோயில் அறநிலையத்துறை சார்பா நீங்க இருக்கக்கூடிய இடங்கள்ல கொஞ்சம் பேருக்கு சபாநாயகர் அவர்கள் ஏற்கனவே கொஞ்சம் கரண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க, வாங்கி கொடுத்துருக்காங்க. இப்ப கொஞ்சம் பேர் நீங்க அன்னைக்கு இருக்கிறத என்ன சொன்னீங்க, நான் அன்னைக்கு உடனே உயர் அதிகாரிகளை தொடர்பு கொண்டு வரை நான் பேசினேன். பேசி அதுல மக்களுக்கு தொந்தரவு பண்ணக்கூடாது. இன்னைக்கு அறநிலையத்துறைக்கு 4 ஏக்கர் இடம் இருக்குன்னா அந்த இடத்த வச்சு அவங்க என்ன பண்ண போறாங்க, மக்கள் கஷ்டப்பட்ட மக்கள் அதுல வீடு கட்டினாங்கன்னா அவங்க இருட்டுல இருந்து இந்த நவீன காலத்துல அப்படி வாழ முடியாது. அதனால கரண்ட கொடுக்கணும். அதுக்கு என்ன இதுகள் இருந்தாலும் தளர்த்தி அந்த சட்டத்திட்டங்களை எல்லாம் தளர்த்தி அந்த மக்களுக்கு, கிராமத்து மக்களுக்கு கரண்ட கொடுக்கணுங்கிறத என்னுடைய ஆசைன்னு சொல்லி நான் உயர் அதிகாரிகளிடம் தொடர்பு கொண்டு பேசி உடனடியாக அதுக்கு ஆவணம் செய்ய சொன்னேன். அதுபடி அவர்களும் நீங்க ஏற்கனவே ஆன்லைன்ல அப்ளை பண்ணபடி 9 பேர் இதை அப்ளை பண்ணிருக்கிறதா சொன்னாங்க. அந்த 9 பேர்த்தையும் அவங்க பார்த்து செக் பண்ணிட்டாங்க. அது எனக்கு தெரியும், செக் பண்ணி முடிச்சுட்டாங்க, என்கிட்ட தகவல் சொல்லிட்டாங்க. மறுபடியும் நம்ம மக்கள் வந்தாங்க. வரும்போது சொன்னேன், இன்னும் யாரெல்லாம் நீங்க அப்ளிகேஷன் பண்றீங்களோ அவங்க எல்லாம் எனக்கு ஒரு காப்பி என்கிட்ட தந்துருங்க. ஒரு 10 நாளுக்குள்ள அதை கரண்ட வாங்கி தர முடியும் என் பொறுப்புன்னு சொல்லியிருக்கேன். அதனால உள்ளபடியே தொடர்ந்து அதுல இருக்கிறவங்க ஏதோ நம்ம இடம் இருக்குங்கிறதுக்காக டக்கு டக்குன்னு பிடிச்சு போய் கரண்ட் அப்ளை பண்ணாங்க. யாரெல்லாம் முறைப்படி நீங்க அதுல இருக்கிறீங்களோ அவங்களுக்கு யாரெல்லாம் சரியானபடி கரண்ட் வரலையோ தயவு செய்து அவங்க மட்டும் ஆன்லைன்ல அப்ளை பண்ணி அந்த மனுவை நீங்க எனக்கு தந்துருங்க. உங்களோடு சேர்ந்து இருந்து, உங்கள் ஊரோடு சேர்ந்து இருந்து நானும் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து அந்த கரண்டை வாங்கி தரதுக்கு கண்டிப்பா பாடுபடுறேன். கண்டிப்பா வாங்கி கொடுத்துருவேன் நம்பிக்கை இருக்கு. அதனால எப்பொழுதும் இந்த விஜயசம்பாடு மக்கள் மீது நாங்க நம்பிக்கை வச்சிருப்போம். உங்க கூட நாங்க இருப்போம். இன்னைக்கு இவ்வளவு சிறப்பான வரவேற்பு கொடுத்திருக்கோம். நன்றி கூறி ஊர் பெரியவர்கள் அத்தனை பேரும் நிறைய பார்த்தாங்க. ஊர் பெரியவங்க, கட்சிக்காரங்க, பொதுமக்கள் எல்லாத்துக்குமே அண்ணன் நடராஜன் நம்ம எல்லாத்துக்கும் நான் பேர் சொன்ன எல்லா பேரும் சொன்னோம். அதனால ஊர் பொதுமக்கள் சொன்னேன். தம்பிமார்கள், இளைஞர்மார்கள், படித்தவர்கள், ஆசிரியர் பெருமக்கள் யார் இருந்தாலும் உங்க அனைவருக்கும் நன்றி கூறி நிறைய நிகழ்ச்சி சபாநாயகர் அங்க வந்துட்டு இருக்காங்க. சிஎம் ப்ரோக்ராம் இருக்கு எனக்கு திருநெல்வேலியில, ஆன்லைன்ல நான் போய் பார்க்கணும். அதனால கொஞ்சம் வேகமா நான் சொல்லிட்டு போக வேண்டிய நிலைமை 13 ப்ரோக்ராம் எனக்கு. அதனால உங்க ஊருக்கு வந்துடணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நீங்க வந்தேன். சந்தோஷம், எனக்கு மகிழ்ச்சி. நன்றி. கொண்ட கருப்பு வைரம் காமராஜர்
தலைவர்களை தன்னுடனே அணைத்தவர், மூடி கிடந்த பள்ளியெல்லாம் தன்னலமின்றி திறந்தவர். எதிர்த்து நின்ற தலைவர்களை தன்னுடனே அணைத்தவர், மூடி கிடந்த பள்ளியெல்லாம் தன்னலமின்றி திறந்தவர். தொங்கி நின்ற தமிழகத்தை தொழில் வளர்ச்சியாக்கினார். தொங்கி நிற்கும் தொட்டில் பாலம் கட்டியவராகினார். தமிழகத்தை முன்னிறுத்தி ஒளிமயமாய் ஆக்கினார். 3 முறை முதல்வராகி நாட்டுப் பணி செய்தவர். 9 ஆண்டு சிறைவாசம், 9 ஆண்டு நாடாட்சி, ஊருக்கொரு பள்ளி தந்தார், உண்டிடவே உணவும் தந்தார். வெள்ளை உள்ளம் கொண்ட கருப்பு வைரம் காமராஜர், நாம் வாழ தரணியின் தாகம் தீர்த்தவர். சமூகத் தொண்டு இவருக்கு உண்டு, திருமண பெண்டு இவருக்கு இல்லை. கதர் வேட்டி சட்டையும் இவருக்கு உண்டு, வங்கி கணக்கு இவருக்கு இல்லை. நாட்டை ஆளும் திறமை உண்டு, பதவி ஆசை இவருக்கு இல்லை. நாளும் நாளும் வேலை உண்டு, சட்டை பையில் பணமும் இல்லை. அவர்தான் எங்கள் காமராஜர், பெரும் தலைவன் எங்கள் காமராஜர். வாழ்க வாழ்க அவர் நாமம் வாழ்க, வளர்க வளர்க அவர் பணியும் வளர்க. வாழ்க வாழ்க அவர் நாமம் வாழ்க, வளர்க வளர்க அவர் பணியும் வளர்க. வெள்ளை உள்ளம் கொண்ட கருப்பு வைரம் காமராஜர், நாம் வாழ தரணியின் தாகம் தீர்த்தவர். வெள்ளை உள்ளம் கொண்ட கருப்பு வைரம் காமராஜர், நாம் வாழ தரணியின் தாகம் தீர்த்தவர். தனக்கென தனியாக ஏதும் செய்யாதவர், தனக்கென தனியாக ஏதும் சேர்க்காதவர். 9 ஆண்டு சிறைவாசம், 9 ஆண்டு நாடாட்சி, ஊருக்கொரு பள்ளி தந்தார், உண்டிடவே உணவும் தந்தார். வெள்ளை உள்ளம் கொண்ட கருப்பு வைரம் காமராஜா, நாங்கள் வாழ தரணியின் தாகம் தீர்த்தவா. மலர்களின் நடுவினில் ஒரு ரோஜா, மக்களின் மத்தியிலே காமராஜா. எத்தனையோ தலைவருண்டு இந்நாட்டில், எவ்வளவோ பொருளுண்டு அவர் வீட்டில். இத்தனையும் தேடாத எதையும் நாடாத, இத்தனையும் தேடாத எதையும் நாடாத, அத்தனையும் பெற்றவர்தான் காமராஜா, எங்கள் காமராஜா. மலர்களின் நடுவினில் ஒரு ரோஜா, மக்களின் மத்தியிலே காமராஜா. இந்தியா என்பதுதான் அவர் வீடு, இந்திய மக்கள் எல்லாம் அவர் பிள்ளை. ரகுபதி ராகவ ராஜாராம், பதீத பாவன சீதாராம். ரகுபதி ராகவ ராஜாராம், பதீத பாவன சீதாராம். ரகுபதி ராகவ ராஜாராம், பதீத பாவன சீதாராம். இந்தியா என்பதுதான் அவர் வீடு, இந்திய மக்கள் எல்லாம் அவர் பிள்ளை. கண்ணும் கருத்துடனே காக்கும் மனத்துடனே, கண்ணும் கருத்துடனே காக்கும் மனத்துடனே எண்ணும் தலைவர் எங்கள் காமராஜா. மலர்களின் நடுவினில் ஒரு ரோஜா, மக்களின் மத்தியிலே காமராஜா. எல்லாருக்கும் உள்ளவர் தான் நம்
அம்மம்மா கல்லூரி தந்தாரம்மா. நாடாட வந்தாரு ராஜாங்கம் கண்டாரம்மா. கல்லாமை கண்டாரு இல்லாமை கண்டாரு கல்லூரி தந்தாரம்மா. அம்மம்மா கல்லூரி தந்தாரம்மா. நமது ஊரிலே மிக அற்புதமாக நமது பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் 123வது பிறந்த நாள் விழா மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த விழாவினை சிறப்பிக்கும் வகையிலே நமது சட்டமன்ற உறுப்பினர் மதிப்பிற்குரிய ஐயா ரூபி மனோகரன் அவர்கள் இங்கு வருகை தந்திருக்கின்றார்கள். நமது சட்டமன்ற உறுப்பினர் அவர்களை நமது ஊர் பொதுமக்கள் சார்பாக நாங்கள் எல்லாரும் சந்திக்க சென்றோம். நமது ஊரிலே இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த முக்கியமான பிரச்சனை சுடுகாடு பிரச்சனை. இந்த பிரச்சனைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் அவர்கள் உடனே தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தாசில்தார் அவரிடம் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு இந்த ஊர் மக்களுக்கு பயன்பாட்டிற்கு அரசு எந்த தடையும் இல்லாமல் அதை நமது பொதுமக்களுக்கே பெற்றுத்தர மிக அற்புதமாக நமது முன்னே இங்கே ஆட்சியாளர்களுடன் பேசினார்கள். அதோடு மட்டுமில்லாமல் நமது ஊரிலே இப்பொழுது ஒரு 45-50 வீட்டுக்கு கரண்ட் இல்லை. இந்த கரண்டுக்காகவும் நீங்க கலெக்டர்கிட்ட பேசணும்னு சொல்லி இருக்கிறோம். அந்த கோரிக்கையையும் அவங்க பேசினாங்க. அந்த ப்ராசஸும் பண்ணி தரக்கு தயாரா இருக்காங்க. அடுத்தபடியா இப்ப வெள்ளத்திரமா ஒரு மனு கொடுத்திருக்காங்க. நம்ம ரேஷன் கடையில இருந்து சர்ச்சு வரைக்கும் பவர் பிளாக் ரோடு போட்டு மனு கொடுத்திருக்காங்க. அதை நீங்க எங்க கோயில் கொடைக்கு முன்னால நீங்க போட்டு தந்தீங்கன்னா அம்மனோட சப்பரம் அப்படி வரும்போது அந்த பக்கம் கொஞ்சம் நல்லா இருக்கும். ரொம்ப மோசமா இருக்கு அந்த ரோடு. அதையும் நீங்க கண்டிப்பா பண்ணி தருவீங்கிற நம்பிக்கையோடு இந்த ஊர் பொதுமக்கள் சார்பா கேட்டுக்கிறோம். இப்பொழுது நமது சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் நமது மத்தியிலே பெருந்தலைவர் காமராஜர் பிறந்தநாள் விழாவின் சிறப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இப்பொழுது உரையாற்ற இருக்கின்றார்கள். அன்பார்ந்த பெரியவர்களே, சகோதர சகோதரிகளே, பெருந்தலைவர் காமராஜருடைய பிறந்த நாளை மிக சிறப்பாக கொண்டாடும் வகையிலே இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்ற நம்முடைய ஊர் பெரியவர்கள் அருமையாகி வெள்ளைத்துறை நாடார் அவர்களே, சுப்பிரமணிய நாடார் அவர்களே, அண்ணாச்சி முத்துகிருஷ்ணன் அவர்களே, கோபால் அவர்களே, அருமைக்கண் அவர்களே, முத்துகிருஷ்ணன் அவர்களே, ராமத்துறை அவர்களே, இன்னும் ஊர் பெரியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. என்னுடன் வருகை தெரிந்திருக்கின்ற வட்டார தலைவர் கனகராஜ் அவர்களே, யாரையா இருக்கீங்க, அருமை சகோதரர் சிவன் பாண்டியன் அவர்களே, சிங்கத்துறை அவர்களே, அருமை சகோதரர் கணேசன் அவர்களே, குளோரிட்டான் அவர்களே, ராஜேந்திரன் அவர்களே, இன்னும் பெரியவர்களே, சகோதர சகோதரி, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை முதல் ஆண்டுதோறும் கிட்டத்தட்ட 6வது 7வது ஆண்டா பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த நாளுனாலே காலையிலே எழுந்தி நாங்கள் ஐயாவுடைய போட்டோ வச்சு வணங்கி ஊர் ஊரா போயிட்டு ஐயாவுடைய சிலை எங்கெங்கே இருக்குதோ அங்கே மாலை போடுவது வழக்கம். நம்ம பகுதிகளில் சிறப்பான நிகழ்ச்சிகள் நம்ம பண்ணியிருக்கோம். குழந்தைகளுக்கெல்லாம் வந்து பாட புத்தகம் எல்லாம் கொடுத்து ஒரு பெரிய நிகழ்ச்சி பண்ணாங்க வெள்ளத்தில் வண்ணாச்சி ஆண்டுகளுக்கு முன்பு. இன்றைக்கும் இந்த பெரியவங்களை எல்லாம் கூப்பிட்டு இது ஒரு நம்முடைய சமுதாய மக்கள் கொண்டாட வேண்டிய ஒரு முக்கியமான நாள். இந்த நாள் சாதாரண நாள் கிடையாது.
பெருந்தலைவர் காமராஜருக்கு உலகமே போற்றுது, நாடே போற்றுது. அவங்க கொண்டு வந்த திட்டங்கள்னாலதான் நம்ம எல்லாம் இன்னைக்கு தலை நிமிர்ந்து நம்ம திரியிறோம். அதுக்கு காரணம் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். யார் உலகம் ஊர் கொண்டாடினாலும் நம்ம மக்கள் கொண்டாடுறதுக்கு கடமைப்பட்டிருக்கோம். ஒவ்வொரு அந்த நாடார் சமுதாய மக்கள் நிச்சயமா அதை செய்தே ஆகணும். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அந்த புகழ் சேர்க்க வேண்டும். நான் 2 நாளைக்கு முன்னால மும்பை நாடார் சங்கத்துக்கு போயிருந்தேன். நம்ம ஊர் மக்கள், நம்முடைய வெள்ளத்திரை நாடார் அண்ணாச்சியுடைய சகோதரர் கூட அங்க இருக்காங்க, என்னை சந்தித்தார்கள். ஒரு அருமையான நிகழ்ச்சி அங்க பண்ணியிருந்தாங்க. அங்க இருந்த நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய சமுதாய நாடார் சமுதாய மக்கள் அங்க இருக்காங்க, நிறைய பேர் வாழ்கிறாங்க. அங்க 85% அதிக மதிப்பெண் பெற்ற பிள்ளைங்களை கூப்பிட்டு நம்முடைய நாடார் சங்கம் சார்பாக ஒரு பாராட்டு விழா நடந்தாங்க. அருமையான நிகழ்ச்சி, ரொம்ப மனது நிறைவா இருந்தது. நம்ம கிராமங்கள்ல இருந்து மும்பையில போயிட்டு பாவம் கஷ்டப்படுறாங்க, சின்ன சின்ன தொழில்கள் பண்ணா கூட பிள்ளைகளை நல்லா படிக்க வச்சு பெரிய ஆளுங்களுக்கு சொல்றாங்க. பெருந்தலைவர் ஐயா என்ன சொல்லிட்டு போனாங்கன்னு சொன்னா, கடன் வாங்கியாவது பிச்சை எடுத்தாவது நம்ம பிள்ளைகளை படிக்க வைக்கணும். கல்வி ஒண்ணுதான் நம்மளை உயர்த்தும். அந்த கல்வியை மட்டும் நம்ம கொடுப்போம், மற்றதெல்லாம் அந்த பிள்ளைங்க இன்னைக்கு பெருந்தலைவர் ஐயா காமராஜர் கொடுத்த கல்வினால தானே நான் இன்னைக்கு உங்க முன்னால ஒரு சட்டமன்ற உறுப்பினர், ஒரு பெரிய தொழிலதிபர், ஒரு ஒரு கட்சியுடைய பொருளாளர் அப்படி உயர்த்து நிக்கிறேன்னா காரணம் யாரு? அந்த ஐயா போட்ட பிச்சை. வேற யாரு? அவர் அன்னைக்கு அந்த கல்வியை கொடுக்கலன்னா நான் இன்னைக்கு உங்க முன்னால நின்று பேச முடியுமா? இல்ல, வாய்ப்பே கிடையாது. அப்படிப்பட்ட மிகப்பெரிய மகான் அவர். 9 ஆண்டுகள் சிறையில் இருந்தாரு. 9 ஆண்டுகள் இன்னைக்கு நம்முடைய நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆட்சியை தமிழகத்துல கொடுத்தாரு. அவர் போட்ட விதைதான் இன்னைக்கு விருட்சமாக தமிழம் மற்ற மாநிலங்களுக்கு முன்னோடி மாநிலமா இன்னைக்கு தமிழகம் இருக்குன்னா அதுக்கு காரணம் யாரு? ஐயா பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். மறக்க முடியாது, யாராலும் மறக்க முடியாது. இன்னைக்கு உயர்ந்து நிக்கிறோம். நம்ம மக்கள் எங்கேயுமே தலைகுறை வேண்டிய அவசியமே இல்லை. நாடு செழிப்பா இருக்குது. ஒரு காலத்துல நம்ம எல்லாம் தாத்தா பாட்டி காலத்துல நினைச்சு பாருங்க, நம்ம எல்லாம் எப்படி இருந்தோம்னு. நமக்கு எப்படியெல்லாம் கொடுமைகள் நடந்தது. மனுஷனுக்கு முக்கியமான தேவைகள் அன்னைக்கு உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க வீடு, ரெட்டி மக்கான் கப்படான்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு அந்த நிறைவு ஆயிட்டோம். யாருக்காவது நமக்கு யாராவது போய் எனக்கு சோறு இல்லைன்னு யாராவது பசி பட்டினியோட இருக்கும். ஏதோ ஒரு வகையில 100 ரூபாய் சம்பாதிச்சு நம்ம காப்பாற்றிக்கிற ஒரு வாழ்க்கை தரம் உயர்ந்துச்சா இல்லையா? அன்னைக்கு அப்படி இல்லையே. அன்னைக்கு எங்க எத்தனை வீட்டுல காலையில அடுப்பு எரிஞ்சுது? எத்தனை வீட்டுல எரிஞ்சுது? இன்னைக்கு அந்த மாற்றத்தை கொண்டு வந்தது யாரு? ஐயா பெருந்தலைவர் அவர்கள். அவரை எப்படி மறுக்கணும்? அவர் சாமி, நம்முடைய சாமி. அவர் தெய்வம், கடவுள், ஆண்டவர். அதை விட வார்த்தைகள் இல்லை அவரை சொல்றதுக்கு. அப்படிப்பட்ட பெருந்தலைவருக்கு இன்னைக்கு பிறந்த நாள். அந்த பிறந்த நாளை நாம் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கோம். இந்த உலகம் இருக்க வரைக்கும், இந்த தமிழ்நாடு நிற்க வரைக்கும் அவருடைய புகழ் இருந்து கொண்டே இருக்கணும். நான் உங்ககிட்ட வைக்கிற தாழ்மையான வேண்டுகோள், அந்த புத்தகத்தை எடுத்து வாங்க. இப்படி ஒரு தலைவன் நம்முடைய நாட்டில் வாழ்ந்தான். அப்படி இந்த செய்தியை உங்களுடைய பேரப்பிள்ளைகள் இருக்காங்கல்ல, இதுதான் உங்களுடைய வேலை. நம்ம கிட்ட நம்ம சமுதாயத்தில் ஒருத்தர் இருந்தார் ஐயா பெருந்தலைவர் ஐயா காமராஜர். அவர் தான் எங்க சோறு போட்ட சாமி. அவர் இருந்ததுனாலதான் நாங்க எல்லாம் இன்னைக்கு இப்படி வந்தா உன்னுடைய தாய் தந்தையர்கள். உண்மையிலே சொல்றோமா, என்னுடைய வயதொத்தவர்கள், எனக்கு 65 வயசு ஆயிடுச்சு. நாங்கெல்லாம் இன்னைக்கு இருக்கோம்னா அவர் தான். நான் மட்டும் சொல்லிட்டு சொல்றா முக்கியம் கிடையாது. வயதொத்தவர்கள் நம்ம எல்லாம் கேளுங்க. அவங்க நினைச்சு பார்க்கட்டும், அந்த அக்காவுக்கு 65 வயசு 70 வயசு 70 வயசுக்கு முன்னால எப்படி இருந்ததுமா அந்த ஊரு, எப்படி இருந்தது நாடு? இன்னைக்கு வந்துச்சு இல்ல, அது மாற்றத்தை கொண்டு வந்தது ஐயா பெருந்தலைவர் காமராஜர். அதனால அவருடைய பிறந்த நாளை நாம் கொண்டாட கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய இளைய தலைமுறைக்கு, நம்முடைய குழந்தைகளுக்கு, நம்ம பேர பிள்ளைங்களுக்கு இந்த செய்தியை நீங்க தெரிவிக்கணும். இப்படி ஒரு சாமி வாழ்ந்தார் ஐயா, அவர் மறைந்தாரு, அவர் மறைந்தும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இப்படி மனிதர் நம்முடைய நாட்டில் பிறந்ததும் இல்லை, இனிமேல் பிறக்க போவதும் இல்லை. அதுல இந்த சாமியுடைய பிறந்த நாளை நம்ம சிறப்பாக கொண்டாடும், இந்த உலகம் இருக்கும் வரை கொண்டாட வேண்டும். இந்த பகுதி மக்கள் அருமையான இந்த சிலையை நிறைவி எப்போதும் இந்த சாமிக்கு நம்ம உண்மையாக இருக்கிறோம். அவருடைய நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கிறோம். யார் நான் இந்த ரோட்ல போனோம்னா அவர் சிலையை பார்த்து ஒரு வணக்கம் சொல்லி போனோம். அதுதான் இந்த வகையில இந்த ஊர் மக்களையும் நாம் மனதார உளமாற பாராட்டு. வெள்ளத்துறை அண்ணாச்சியும் கூட இந்த ஊர் மக்கள் வந்தீங்க. ஒரு மாசமா தண்ணி வரல, ஒரு வண்டி பிடிச்சு வந்திருந்தாரு சொந்த காசுல.
சில விஷயங்களை நீங்க ஞாபகப்படுத்தணும். நம்ம ஊருக்காக நம்ம மக்களுக்காக யார் எதுவும் செய்யறாங்க. ஒரு 10 பேர் வந்தாங்க, அண்ணாச்சி எங்க 15 எங்க வீட்டுக்கு ஊருக்கு வந்துட்டு ஆத்து தண்ணி வரல ஒரு மாசமா. உடனே வந்து நான் அரசு அதிகாரி போடுறேன், சார் இந்த மாதிரி ரோடு போடும் போது ஜேசிபி வச்சு தோண்டி விட்டு பைப் அடைஞ்சு போச்சு, அந்த பைப் போடணும்னு சொன்னா கிட்டத்தட்ட 300 மீட்டருக்கு நம்ம பைப் மாற்ற வேண்டி இருக்குது. உடனே கூப்பிட்டு இவங்களுக்கு சொன்னா நீங்க போங்க நான் சரி பண்ணு, உடனே அந்த வேலையை குறித்து செஞ்சு கொடுத்தோம். இதுக்கு யாருக்கு நன்றி சொல்லணும்னு சொல்றீங்க? எனக்கு நன்றி சொல்றது இல்ல, இந்த ஊர்ல இருக்க பெரியவங்களுக்கு. உங்க வீட்டுல தண்ணி வரலன்னு அவருக்கு வீட்டு தண்ணி வர்ற மாதிரி அவர் நினைக்கிறாரு, அதனாலதான் எங்கிட்ட ஓடி வந்தாரு. யாரு அது வேணும், ஒவ்வொரு மனிதருக்கும் வேணும். நான் மட்டும் வாழ்ந்தா போதாது, என்னுடைய சார்ந்தவர்கள் 4 பேர் வாழணும்ன்ற அந்த மனோநிலை உருவாக்குறாரு. அந்த வகையில இந்த ஊர் பெரியவர்களை, வெள்ளைத்துறை உள்ளிட்ட சுப்பிரமணியன் உள்ளிட்ட அனைவரையும் இந்த மனதார உளமாற பாராட்டுகிறேன். இப்போ ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க, நம்முடைய சுடுகாடு பாதை வந்துட்டு அரசு ஆக்கிரமிப்புல இருக்குது, அதை வந்து நிலம் வந்து நம்முடைய கோயில் நிலமா வச்சிருக்காங்க, அது இப்ப அனுமதி இல்லைன்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. அந்த உடனடியா நான் கலெக்டர்கிட்ட பேசியிருக்கேன், நிறைய நிச்சயமா அதை செஞ்சு கொடுத்துறேன்னு கலெக்டர் வந்து சொல்லியிருக்காரு. நாங்களும் தொடர்ந்து அதுக்காக போராடுவோம், அதையும் வந்து செய்து கொடுப்பேன் என்று சொல்லி அருமையான இந்த நிகழ்ச்சியிலே ஏற்பாடு செய்த சகோதரர் செல்லத்துறை மற்றும் அவரோடு இணைந்த நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுக்களை வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாவட்ட ஆட்சியர்கிட்ட நிச்சயமா பேசி அதுக்கான ஏற்பாடுகளை பண்ணலாமா? சரியா? ஓகே, பண்ணி கொடுத்தலாமா? சரி, கோயில வந்து வாய்ப்பு வச்சிருப்பாங்க. கரண்ட் மின்சாரம் என்பது அத்தியாவசிய பொருள், மனிதனுக்கு கிடைக்க வேண்டிய அத்தியாவசிய பொருட்கள். காற்றை யாரும் தடுக்க கூடாது, தண்ணியை தடுக்க கூடாது, மின்சாரத்தை கொடுக்க கூடாது, சாலையை தடுக்க கூடாது. இதெல்லாம் வந்து ஒரு அரசுடைய முக்கிய, அதாவது வந்து அடிப்படை வசதிகள். அடிப்படை வசதிகள்ல இன்னும் மின்சாரம் தரலன்றது அது வந்து நான் அரசுடைய கவனத்துக்கு எடுத்துட்டு போறேன். மாவட்ட ஆட்சியர்கிட்ட பேசினேன், சில சட்ட சிக்கல்கள் இருக்கலாம், கிட்ட கொடுத்துருக்கேன், நான் மாவட்ட ஆட்சியர்கிட்ட பேசுவேன். அது போல இங்க அரசு அதிகாரிகள் வரும்போது நீங்களும் அந்த மனுவை அவங்க கிட்ட கொடுத்து இந்த ஏற்பாடு பண்ணுங்க. நன்றி, வணக்கம். மலர்களின் நடுவினில் ஒரு ரோஜா, மக்களின் மத்தியிலே காமராஜா. மலர்களின் நடுவினில் ஒரு ரோஜா, மக்களின் மத்தியிலே காமராஜா. எத்தனையோ தலைவர் உண்டு இந்நாட்டில், எவ்வளவோ பொருள் உண்டு அவர் வீட்டில். இத்தனையும் தேடாத எதையும் நாடாத, இத்தனையும் தேடாத எதையும் நாடாத, அத்தனையும் பெற்றவர் தான் காமராஜா, எங்கள் காமராஜா. மலர்களின் நடுவினில் ஒரு ரோஜா, மக்களின் மத்தியிலே காமராஜா. இந்தியா என்பதுதான் அவர் வீடு, இந்திய மக்கள் எல்லாம் அவர் பிள்ளை. ரகுபதி ராகவ ராஜாராம், பதீத பாவன சீதாராம். ரகுபதி ராகவ ராஜாராம், பதீத பாவன சீதாராம். ரகுபதி ராகவ ராஜாராம், பதீத பாவன சீதாராம். இந்தியா என்பதுதான் அவர் வீடு, இந்திய மக்கள் எல்லாம் அவர் பிள்ளை. கண்ணும் கருத்துடனே காக்கும் மனத்துடனே, கண்ணும் கருத்துடனே காக்கும் மனத்துடனே எண்ணும் தலைவர் எங்கள் காமராஜா. மலர்களின் நடுவினில் ஒரு ரோஜா, மக்களின் மத்தியிலே காமராஜா. எல்லாருக்கும் உள்ளவர் தான் நம் தலைவர், பொல்லாங்கு சொல்லாத பெரும் தலைவர். எல்லாருக்கும் உள்ளவர் தான் நம் தலைவர், பொல்லாங்கு
சொல்லாத பெரும் தலைவர். எல்லா நலமுடனே எல்லோர் இதயத்திலும், எல்லா நலமுடனே எல்லோர் இதயத்திலும் பல்லாண்டு வாழ வேண்டும் காமராஜா, பல்லாண்டு வாழ வேண்டும் காமராஜா, எங்கள் காமராஜா. மலர்களின் நடுவினில் ஒரு ரோஜா, மக்களின் மத்தியிலே காமராஜா. எளிமையான வாழ்க்கை கொண்ட தூய முதல்வர், எண்ணத்திலும் தூய்மையான நம் தலைவர். தமிழ்நாட்டின் சரித்திரத்தில் இதுவரை காணாத, தமிழ்நாட்டின் சரித்திரத்தில் இதுவரை காணாத ஒப்பற்ற ஆட்சி தந்த காமராஜா, எங்கள் காமராஜா. மலர்களின் நடுவினில் ஒரு ரோஜா, மக்களின் மத்தியிலே காமராஜா. ஏழைகளின் பிள்ளைகளும் படித்திடவே இலவச கல்வி தந்த முதல் மனிதர். ஏழைகளின் பிள்ளைகளும் படித்திடவே இலவச கல்வி தந்த முதல் மனிதர். படிக்கும் பிள்ளைகளின் பசியும் போக்கிடவே, படிக்கும் பிள்ளைகளின் பசியும் போக்கிடவே மதிய உணவும் தந்த காமராஜா. மலர்களின் நடுவினில் ஒரு ரோஜா, மக்களின் மத்தியிலே காமராஜா. தமிழகத்தின் பொற்காலம் அவராட்சி, 9 அணைகள் இன்றும் சாட்சி. தமிழகத்தின் பொற்காலம் அவராட்சி, 9 அணைகளும் இன்றும் சாட்சி. பசுமை புரட்சியிலும் தொழில்துறை வளர்ச்சியிலும், பசுமை புரட்சியிலும் தொழில்துறை வளர்ச்சியிலும் முன்னேற்றம் காணச் செய்த காமராஜா, முன்னேற்றம் காணச் செய்த காமராஜா, எங்கள் காமராஜா. மலர்களின் நடுவினில் ஒரு ரோஜா, மக்களின் மத்தியிலே காமராஜா. காமராஜா, எங்கள் காமராஜா, எங்கள் காமராஜா. கர்ம வீர காமராசரு, கருப்பு காந்தியாக வாழ்ந்த காமராசரு. கல்வி தந்த கர்ம வீர காமராசரு, கருப்பு காந்தியாக வாழ்ந்த காமராசரு. தந்தன நானே நானே தன தந்தன நன்னே நானே, தந்தன நானே நானே தன தந்தன நன்னே நானே. கல்வி தந்த கர்ம வீரர், கல்வி தந்த கர்ம வீரர் காமராசரு, கருப்பு காந்தியாக வாழ்ந்த காமராசரு. கல்வி தந்த கர்ம வீரர் காமராசரு, கருப்பு காந்தியாக வாழ்ந்த காமராசரு. காட்டுல மாடு மேய்ச்ச புள்ளைங்கள, படிப்பே தெரியாத பட்டிக்காட்டு பசங்கள, கழனி காட்டுல மாடு மேய்ச்ச புள்ளைங்கள, படிப்பே தெரியாத பட்டிக்காட்டு பசங்கள, பள்ளி இருக்குங்க படிங்கடான்னு சொல்லி மதிய உணவு தந்த பாசத்துக்கு சொந்தக்காரர். பள்ளி இருக்குங்க படிங்கடான்னு சொல்லி மதிய உணவு தந்த பாசத்துக்கு சொந்தக்காரர். தந்தன நானே நானே தன தந்தன நன்னே நானே, தந்தன நானே நானே தன தந்தன நன்னே நானே.
தந்த கர்ம வீரர், கல்வி தந்த கர்ம வீரர் காமராசர், கருப்பு காந்தியாக வாழ்ந்த காமராசர். கல்வி தந்த கர்ம வீரர் காமராசர், கருப்பு காந்தியாக வாழ்ந்த காமராசர். எளிமை நேர்மையை ஆடையாக அணிந்தவர், ஏழை எளியோர்க்கு ஏணியாக நின்றவர். எளிமை நேர்மையை ஆடையாக அணிந்தவர், ஏழை எளியோர்க்கு ஏணியாக நின்றவர். சொத்தை சேர்க்காத சொக்க தங்கமே அவர், சோர்வே அறியாத நம்ம நாட்டு நாயகர். சொத்தை சேர்க்காத சொக்க தங்கமே அவர், சோர்வே அறியாத நம்ம நாட்டு நாயகர். தந்தன நானே நானே தன தந்தன நன்னே நானே, தந்தன நானே நானே தன தந்தன நன்னே நானே. கல்வி தந்த கர்ம வீரர், கல்வி தந்த கர்ம வீரர் காமராசர், கருப்பு காந்தியாக வாழ்ந்த காமராசர். கல்வி தந்த கர்ம வீரர் காமராசர், கருப்பு காந்தியாக வாழ்ந்த காமராசர். தந்தன நானே நானே தன தந்தன நன்னே நானே, தந்தன நானே நானே தன தந்தன நன்னே நானே, தந்தன நானே நானே தன தந்தன நன்னே நானே, தந்தன நானே நானே தன தந்தன நன்னே நானே. கர்ம வீரர் காமராஜர் 123வது பிறந்தநாளை முன்னிட்டு இன்று தெற்கு ஒன்றியம் யுத்தமொழி பஞ்சாயத்துக்கு உட்பட்ட விஜயாச்சம்பாடு பகுதியில் கர்ம வீரர் காமராஜர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவிக்க வந்த அன்பு அண்ணன் மாவட்ட செயலாளர் நெல்லை ராஜகோபால் அவர்களை ஊர் பொதுமக்கள் சார்பாக வருக வருக நான் வரவேற்கிறேன். மற்றும் இந்த விழாவிற்கு வருகை தந்த அன்பு அண்ணன் நாங்குநேரி சட்டமன்ற தொகுதி நிர்வாகி குமார் வர்கீஸ்ராஜ் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். மற்றும் சார்பணி நிர்வாகிகளையும் பேரூர் ஒன்றிய மாவட்ட மண்டல மாநில நிர்வாகிகள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். தற்போது மாவட்ட செயலாளர் அவர்கள் சிறு உரையாற்றுவார். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தமிழ்நாடு முழுவதும் இருக்கும் பள்ளி குழந்தைகளுக்கு கல்வி உபகரணங்களை எங்கள் தலைவர் வழங்க சொன்னார். அதன் அடிப்படையில் தொடர்ந்து வழங்கி வருகிறோம். நாங்குநேரி தெற்கு ஒன்றியம் இட்டமொழி பஞ்சாயத்துக்கு உட்பட்ட விஜய் அச்சம்பாடு பகுதியில் நீண்ட நாள் மக்கள் கோரிக்கையான இடுகாடு சம்பந்தம் மற்றும் மின் இணைப்பு சம்பந்தமாக கூறினார்கள். நிச்சயமாக தளபதி அவர்களின் கவனத்துக்கு எடுத்து சென்று அதற்கான வழிவகை செய்யப்படும் என இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் செயல் வீரர் என்றால் அது நமது காமராஜர் ஐயா மட்டுமே. அதன் வழியில் எங்கள் தளபதி தமிழக வெற்றி கழக தலைவர் தளபதி அவர்கள் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிடுகிறார். அவர்களுக்கு நிச்சயமாக தங்களின் ஆதரவை தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். இந்த அருமையான நிகழ்வை ஏற்பாடு செய்த அண்ணன் குமார் வர்கீஸ்ராஜ் அவர்களுக்கும் மற்றும் நாங்குநேரி தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் திரு மகாராஜன் மற்றும் இப்பகுதியைச் சேர்ந்த பிரவீன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிக்கிறேன். நன்றி. தலைவர் தளபதி அவர்களின் ஆணையின்படி நம் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் 123வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு நம் ஊர் விஜயச்சம்பாட்டிற்கு வருகை தந்திருக்கும் எங்கள் அண்ணன் மாவட்ட செயலாளர், எங்கள் அண்ணன் நாங்குநேரி சட்டமன்ற தொகுதி நிர்வாகி மற்றும் ஒன்றிய செயலாளர் மற்றும் கழக தோழர்கள் அனைவருக்கும் நன்றி 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 என என் நெஞ்சில் கூடியிருக்கும் அனைவருக்கும் நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சொல்லி மதிய உணவு தந்த
பாசத்துக்கு சொந்தக்காரர். பள்ளி இருக்குங்க படிங்கடான்னு சொல்லி மதிய உணவு தந்த பாசத்துக்கு சொந்தக்காரர். தந்தன நானே நானே தன தந்தன நன்னே நானே, தந்தன நானே நானே தன தந்தன நன்னே நானே. சிறிது நேரத்தில் நமது பாராளுமன்ற உறுப்பினர் ராபர்ட் புரூஸ் எம்பி அவர்கள் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி இனிப்புகள் வழங்கி இந்த விழாவை சிறப்பிக்க இருக்கின்றார்கள். இன்னும் சில நிமிடங்களில் நமது திருநெல்வேலி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராபர்ட் புரூஸ் அவர்கள் இங்கே வருகை தந்து பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி இனிப்புகள் வழங்கி இந்த விழாவினை சிறப்பிக்க இருக்கின்றார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். அது சமயம் நமது ஊர் பொதுமக்கள் திரளாக வந்து நமது ஊருக்கு தேவையான கோரிக்கை மனு வைத்திருந்தால் அந்த மனுவை நமது எம்பியிடம் வழங்கி அதற்கான நல்ல காரியங்களை நமது ஊருக்கு செய்ய நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். மனு யாராவது எழுதி வச்சிருந்தீங்கன்னா அடிப்படை வசதி தேவை, முதியோர் பென்ஷன் தேவை, இல்லை ஊனமுற்றவருக்கு ஏதாவது உதவி தேவை, என்ன கோரிக்கை இருந்தாலும் சரி ஒரு மனுவாக எழுதி நமது பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களிடம் கொடுத்தீர்களானால் கண்டிப்பாக அந்த நலத்திட்ட உதவி அரசு மூலமாக நமக்கு கிடைக்கும். யாராவது மனு எழுதியிருந்தா கொண்டு வாங்க. பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வர்றாங்க. அனைவரும் இந்த விழாவினை வந்து சிறப்பித்து தருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். கல்வி தந்த கர்ம வீர காமராசர், கருப்பு காந்தியாக வாழ்ந்த காமராசர். கல்வி தந்த கர்ம வீர காமராசர், கருப்பு காந்தியாக வாழ்ந்த காமராசர். தந்தன நானே நானே தன தந்தன நன்னே நானே, தந்தன நானே நானே தன தந்தன நன்னே நானே. கல்வி தந்த கர்ம வீரர், கல்வி தந்த கர்ம வீரர் காமராசர், கருப்பு காந்தியாக வாழ்ந்த காமராசர். கல்வி தந்த கர்ம வீரர் காமராசர், கருப்பு காந்தியாக வாழ்ந்த காமராசர். காட்டுல மாடு மேய்ச்ச புள்ளைங்கள, படிப்பே தெரியாத பட்டிக்காட்டு பசங்கள, கழனி காட்டுல மாடு மேய்ச்ச புள்ளைங்கள, படிப்பே தெரியாத பட்டிக்காட்டு பசங்கள, பள்ளி இருக்குங்க படிங்கடான்னு சொல்லி மதிய உணவு தந்த பாசத்துக்கு சொந்தக்காரர். பள்ளி இருக்குங்க படிங்கடான்னு சொல்லி மதிய உணவு தந்த பாசத்துக்கு சொந்தக்காரர். தந்தன நானே நானே தன தந்தன நன்னே நானே, தந்தன நானே நானே தன தந்தன நன்னே நானே. கல்வி தந்த கர்ம வீரர், கல்வி தந்த கர்ம வீரர் காமராசர், கருப்பு காந்தியாக வாழ்ந்த காமராசர். கல்வி தந்த கர்ம வீரர் காமராசர், கருப்பு காந்தியாக வாழ்ந்த காமராசர்.